ஹாய் எவ்ரிவன். ஒரு லென்த்தி vlog எடுக்கலாம்னு நினச்சேன், பட் அது மினி vlog ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நல்லா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஒரு 5:30க்குலாம் வந்து பார்த்தா நல்ல வெளிச்சமே வந்துருச்சு. நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு 5:15 இருக்கும். அப்போ தான் கிளம்பணும். நேராக தரங்கம்பாடி பீச்சுக்கு வந்தாச்சு. என் சித்தி ஊர்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து வந்துடலாம். ஸோ நேராக ஹார்பருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நாங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கும் போதுனா டைம் ஒரு 5:45 இருக்கும். அதுக்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ப்ரானும் கிடச்சிது ஃப்ரெஷ்ஷாக, அதையும் வாங்கிட்டு அங்கே ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் கிளம்பி ஒரு 6:15 இருக்கும் இங்கே வந்துட்டோம். அதாவது டேனிஷ் ஃபோர்ட் இருக்குது, தரங்கம்பாடி பீச் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் அந்த ஃபோர்ட்டுக்கும் பேக் சைடில் தண்ணியெலாம் அவ்வளோ சுத்தமாக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அவ்வளோ ப்ரைவேசியாக இருந்துச்சு. ஸோ பீச்சில் தண்ணி செம்ம சில்லுன்னு அந்த காலையில் அந்த சன்ரைஸ்க்கு அந்த சன்லைட் படும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி பீச்சில் வந்து நின்று. எனக்கு மோஸ்ட்லி தண்ணியில் நிற்கிறது அந்தளவுக்கு பெருசாக விரும்ப மாட்டேன். கடைசியாக வந்து கோலம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் நின்னது தான். இங்கே தரங்கம்பாடியில் மோஸ்ட்லி நிற்க மாட்டேன் அந்தளவுக்கு. ஏன்னா வரும்போதெல்லாம் ஈவினிங்லாம் ஃபுல்லாக கூட்டமாகவே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. எல்லாருமே பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம் ஃபுல்லாக நலையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எல்லா கசின்ஸ் அண்ட் மாமி சித்தி எல்லாம் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி ஃபுல்லாகவே குளிச்சாச்சு. ஃபைசின் ஒரு பக்கமும் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் அங்கேருந்து கிளம்பி ஒரு 7:30க்குலாம் வீட்டுக்கே வந்துட்டோம். வந்து எல்லோரும் குளிச்சு செம்ம டயர்டாகிடுச்சு. பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை. காலையில் ஒரு 2:30க்கு தூங்கியிருப்போம், திரும்ப 5 o'clock எந்திரிச்சிட்டோம். ஸோ கசின்ஸ் கூட இருந்தாலே டைம் போது தெரியாது இல்லையா. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா என் சித்தி ஊர்லேயே தான் எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவோட வெட்டிங் இருந்துச்சு. அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வெட்டிங்கும் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. வெட்டிங் வந்து யாருக்குனாக்கா என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ நாங்கள் எப்படியும் ஒரே மந்தில் ஒன்றா தான் வந்து பிறந்தோம். அதாவது 1 day before after அந்த மாதிரி தான் வந்து பிறந்தோம். ஸோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட வெட்டிங். ஸோ அதுக்கு தான் வந்து அட்டன் பண்ண வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து மீட் பண்ண முடியல. ஸோ அப்படியே கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இது வந்து இதுவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட பையன். ஸோ அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ அவங்களையும் பார்த்து அப்படியே பேசிட்டு எல்லோரையும் பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஸோ லஞ்சு வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்பெஷல் பிரியாணி எல்லாமே சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பணும். அவ்வளோதான், இந்த குட்டி vlog இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.